இன்றைக்கு நம்ம தொடர்ச்சியாக இந்த வேத புஸ்தகங்களை எப்படி வாசிப்பது என்று சொல்லக்கூடிய அந்த ஓவர்வியூ பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 1 தெசலோனிக்கியர், ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ், இந்த புக்கை எப்படி வாசிப்பது, இந்த கடிதத்தை எப்படி வாசிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடிதம் முதலாக புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட முதலாவது கடிதமே இதுதான். அதாவது இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு என்கிற பகுதி வருவதற்கு பிறப்பாக ஊற்றாக இருந்தது இந்த புஸ்தகம் தான் முதல்ல. அதனால இது மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த புஸ்தகத்தினுடைய முதலாவது வரிகள்ல பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயும் சீலாவும் சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்ந்து அவங்க 3 பேரும் எழுதுவதாக எழுதியிருக்கும். ஆனாலும் இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கரங்கள்னால எழுதப்பட்டது என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இதனுடைய வரலாற்று பின்னணியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 17வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிங்க. அவர்கள் பட்டணத்தையும் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாதித்தார். அதாவது என்னன்னா, இவர் தெசலோனிக்க பட்டணத்துக்கு வர்றார். எப்படி வர்றாரு? பிலிப்பியர் பட்டணத்துல நம்ம பார்த்தோம். பிலிப்பியர் பட்டணத்துல போய் அங்க அவர் சுவிசேஷம் சொல்லி அங்க பிரச்சனையாகி அடிச்சு பிலிப்பாய் பட்டணத்துல அவரை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டு நடுராத்திரியில அவங்க பாட்டு பாடும்போது சிறை கதவுகள் திறக்கப்பட்டு அங்கு உள்ள ஜெயிலர் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அங்கு ஒரு பிலிப்பு பட்டணத்துல ஒரு சபை பிறந்தது. அந்த பட்டணத்துக்கு எழுதினதுதான் பிலிப்பியர் கடிதம் என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக அங்க ஒரே பிரச்சனை, இவரை அடிச்சு இவரை துன்புறுத்திடுவாங்கன்னு சொல்லி அவர்களை ராத்திரியோட ராத்திரியா பிலிப்பாய் பட்டணத்துல இருந்து கடத்தி விட்டுறாங்க. அங்கிருந்து எங்க வர்றாங்க? அம்பிபோலிஸ், அப்படிபோலிஸ், இந்த 2 பட்டணத்தையும் தாண்டி இவர்கள் எங்க சேர்ந்துடுறாங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூதர்களுக்கான ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது, ஒரு சினகாக் இருக்கு. அங்க இவர் போய் ஒரு 3 வாரம் அங்க போய் பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கத்தை கேட்டு அங்கு ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படல. அங்க பிரச்சனை வந்துருது. உடனே என்ன பண்றாரு? அதுக்கு பக்கத்திலேயே ஜேசன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுல இவர் ஒரு சபையை தொடங்கிடுறார். இது எவ்வளவு அளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல, ஆனா அவர் அதைத்தான் செஞ்சார். எப்படி? ஜெபாலயத்துல போய் அங்க போய் 3 வாரம் பிரசங்கம் பண்ணாரு, யூதர்களுக்கு சொன்னாரு. அவர்கள் யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. அதுல கேட்ட விசுவாசியாகிய ஜேசன்கிறவருடைய வீட்டுல தொடங்கி அங்க ஒரு சபையை தொடங்கி அங்க இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அங்க மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்தான் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல ஒரு சபை முதலாவதாக உருவாகிறது. இங்க உருவான கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. அதுல 7வது வசனம் வாசிங்க, 7வது 8வது வசனம் வாசிங்க. இவர்கள் யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக் கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? இவங்களை கைது பண்ணி இவர்கள் இங்க கலகம் பண்றாங்க. என்ன இது? ரோமாபுரியினுடைய ஆட்சி. சீசர் என்று சொல்லக்கூடிய ராயன் தான் அரசன். அந்த அரசனுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அரசன் வந்து விட்டார் என்று சொல்லி இவர்கள் பிரசங்கம் பண்ணி இங்கு கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் ரோமாபுரி பேரரசுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி இவர்களை அடிச்சு துன்புறுத்தி இது பண்ணதுக்கு அப்புறம் யாசோன் அவங்களுக்கு கேரண்டி கொடுத்து இனி இந்த மாதிரி வராதுன்னு சொல்லி அவங்கள எடுத்து இரவோடு இரவாக அவர்களை தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அனுப்பிச்சிடுறாங்க.
இப்ப தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அனுப்பிச்சு அவர்கள் எங்க வர்றாங்கன்னா, தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து கீழாக உள்ள பெரேயா பட்டணத்துக்கு வர்றாங்க. இந்த தெசலோனிக்கே பட்டணம் எப்படின்னா, அந்த பகுதியினுடைய ஒரு தலைநகராக விளங்கியது. அது மாத்திரமல்ல, அங்க ஏறக்குறைய 2 லட்சம் மக்கள் அங்க குடியிருந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஐரோப்பாவிலிருந்து போகக்கூடிய ரோடு, அந்த பெரிய என்று சொன்ன கிரேட் இக்னேட்டியன் வே என்று சொல்லக்கூடிய அந்த பாதை அந்த காலத்துல இந்த பட்டணத்து வழியா போச்சு. அதனால இது என்ன, ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நல்ல ஒரு பட்டணமா இருந்தது. இது என்ன, ரோமாபுரி பேரரசுல எப்படி பிலிப்பாய் பட்டணம் அவர்களுடைய இராணுவத்துல பரிபுரிஞ்சவங்களுக்கு ஒரு சிட்டி மாதிரி இருந்ததோ, இங்க என்னன்னா இது ஒரு ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதா, இங்கேயும் ரோமாபுரி பேரரசுல வாழக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைகளோட இந்த பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த பட்டணத்துல தான் இந்த சபை நிறுவப்பட்டது. இந்த சபை நிறுவப்பட்ட அடுத்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிராரு, அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா மற்றும் தீமோத்தேயு எல்லாரும் எங்க வந்துடுறாங்க, பெரேயா பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. பெரேயா பட்டணத்துக்கு பெரேயால உள்ள பட்டணத்துல இவர்கள் இங்க சுவிசேஷம் சொல்லி அங்கு உள்ள மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பெரேயா பட்டணம் ஒரு 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 நல்ல காரியம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். அதுல 11வது வசனம் ரொம்ப ஒரு ஆழமான வசனம். என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடங்கள்ல சபைகளை நிறுவினார். எல்லா சபைகளுக்கும் கடிதம் எழுதினாரு. ஆனா இந்த பெரேயா என்கிற பட்டணத்துக்கு மட்டும் கடிதமே எழுதல. ஏன் தெரியுமா? அந்த 11வது வசனம் வாசிங்களேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள். இவங்க என்னன்னா, யார் சொன்னாலும் கேட்காம போய் அவங்களே வசனம் இப்படி இருக்கா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால பெரேயா பட்டணத்துக்கு மட்டும் அவர் கடிதமே எழுதல. அங்க ஒரு சபையை நிறுவனம். அங்க என்ன ஆயிடுச்சு, இங்க தெசலோனிக்கேல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்து கொஞ்சம் பேர் பெரேயா பட்டணத்துல இங்க பாரு, எங்க ஊர்ல இப்படித்தான் இதை சொல்லி அதை சொல்லி பிரச்சனை பண்ணிட்டானுங்க, இங்கேயும் உங்க ஊரை கலக்கிறதுக்கும் உங்க ஊர்ல குழப்பத்தை உண்டு பண்றதுக்கும் இவங்க வந்திருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் குழப்பம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன பண்றாரு, அங்க ஒருத்தரை மட்டும் விட்டு மீதி 2 பேர் எங்க வந்துடுறாங்க, கீழே உள்ள அத்தனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்கிற பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் அந்த 3வது பக்கத்துல மேப் பாருங்க. முதல்ல எங்க வந்துடுறாங்க, இங்க இருக்கிறாங்க, கலேசியால இருக்கிறாங்க, உங்களுடைய வலதுகை பக்கத்துல. சாரி, அங்க இருந்து அவங்க எங்க போக பாக்குறாங்க, மேல இருக்க பித்தனியா போக பாக்குறாங்க, இந்த பக்கம் இருக்க மிசியா போக பாக்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் போக விடாம அவங்களை எங்க வர வைக்கிறாரு, மக்கதோனியால உள்ள ஒருத்தன் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி கனவுல கண்டதை கேட்டு த்ரோவாஸ் பட்டணம் த்ரோவாஸ்ல இருந்து எங்க வந்துடுறாங்க, முதல்ல பிலிப்பாய்க்கு வந்துடுறாங்க. பிலிப்பாய் பட்டணத்துல சபையை ஆரம்பிச்சு விட்டு அங்க பிரச்சனை வந்த உடனே அங்க இருந்து கீழே இறங்கி எங்க வந்துடுறாங்க, தெசலோனிக்கேக்கு வந்துடுறாங்க. தெசலோனிக்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கீழே இறங்கி எங்க வந்துடுறாங்க, பெரேயா வந்துடுறாங்க. பெரேயா வந்ததும் பெரேயால இருந்து பிரச்சனை வந்த உடனே எங்க வந்துடுறாங்க, ஏத்தேன்ஸ் வந்துடுறாங்க. அத்தனை பட்டணம் என்று தமிழ்ல அத்தனை பட்டணம் இருக்கு, இங்க ஆங்கிலத்துல ஏத்தேன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டணங்கள்லாம் இன்றைக்கு இருக்கு. பிலிப்பாய் பட்டணத்தை தவிர்த்து அதுவும் இப்ப தோண்டி எடுத்துட்டாங்க. இன்னைக்கும் தெசலோனிக்கே அப்படிங்கிற பேர்லயே பட்டணம் இருக்கு, ஏத்தேன்ஸ்ங்கிற பட்டணத்துல இருக்கு, கொரிந்துங்கிற பட்டணமும் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. இந்த 2016 வருஷத்துலயும் இந்த பட்டணம் இருக்கு. கிரீஸ்ல போனீங்கன்னா இந்த பட்டணங்கள்லாம் இருக்கு. ஸோ அங்கிருந்து எங்க வந்துடுறாங்க, அத்தனைக்கு வந்துடுறாங்க. அத்தனைக்கு வந்த உடனே அத்தனையில என்ன பண்றாரு, இது அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அங்க என்ன பண்றாரு, அவர் அங்கு சுவிசேஷம் சொல்லி இது பண்றாரு. இந்த அத்தனை பட்டணத்துல ஏத்தென்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்ஸ் ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை பகுதி இருக்கிறது. அந்த மலை பகுதியில உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லாரும் பெரிய தத்துவ ஞானிகள், பிலாசபிக்கல் பேசக்கூடியவங்க
எதையாவது புதுசா ஒரு கோட்பாடை கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து அந்த காலத்துல அங்க இருந்து அவர்கள் அங்குதான் வந்து அவர்களுடைய தங்களுடைய கண்டுபிடிப்பை, தங்களுடைய காரியங்களை அவங்க மக்களுக்கு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க மார்க்சில் போய் சொன்னீங்கன்னா நீங்க பெரிய ஆளுன்னு அர்த்தம். என்ன பூரா வந்து என்ன ஞானமானவர்கள், பிலாசபிகள் ஆளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக உள்ள மக்கள். இங்க போய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றாரு. 1-2 பேரை தவிர்த்து வேற யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. உடனே அங்கிருந்து கிளம்பி எங்க வந்துடுறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு வந்துடுறாரு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்துல முதல் வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அங்கிருந்து கிளம்பி எங்க வந்துடுறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு வந்துடுறாரு. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் அந்த மேப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல எங்க வந்தாரு, பிலிப்பாய் பட்டணத்துக்கு வந்தாரு. பிலிப்பாயில் என்ன பிரச்சனை, அடிச்சு துரத்தப்பட்டு ஜெயிலுக்குள்ள போட்டு துரத்தப்பட்டாங்க. அங்கிருந்து எங்க வந்தாரு, தெசலோனிக்கே வந்தாரு. தெசலோனிக்கையில வந்தா என்னாச்சு, அங்கேயும் ஜேசன் ஒரு ஆளால தான் தப்பிக்க முடிஞ்சு, தப்பிச்சு இங்க கொண்டு வந்து ஆளை கொண்டு வந்து அங்கிருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து எங்க வந்தாரு, பெரையா வந்தாரு. பெரையா பட்டணத்துல மறுபடியும் பிரச்சனை. அங்கிருந்து ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி எங்க வர வேண்டியாய் போச்சு, ஏத்தேன்ஸுக்கு பட்டணம் அத்தனைக்கு வந்துட்டாரு. இங்க அத்தனையிலையும் வந்து ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள. இப்போ கொரிந்து சபைக்கு வந்துட்டாரு. இங்க கொரிந்து சபைக்கு வந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொரிந்து சபையை பத்தி என்ன பிரச்சனைங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இவருக்கு வந்து ஒரே டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப மன வருத்தம், துக்கம். என்ன, போராடம் பூரா ஒரே அடி பிரச்சனை, என்ன ஊழியம் அப்படின்னு போய் சோர்ந்து இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பெரையால இருந்து இவர் அத்தனை பட்டணத்துக்கு வரும்போது திமோத்தி என்ன பண்றாரு, நீ போய் தெசலோனிக்கையில உள்ளவங்களுக்கு உற்சாகப்படுத்திட்டு நீ வா அப்படின்னு போய் சொல்றாரு. இங்க பெரையால இருந்து அத்தனை பட்டணத்துக்கு வரும்போது சீலாவை பெரையா பட்டணத்துல விட்டுட்டு இவர் கீழே வந்துடுறாரு, அத்தனைக்கு வந்துடுறாரு. இப்ப கொரிந்துக்கு வந்த உடனே யார் வந்துடுறா, அத்தனை பட்டணத்துல இருந்து சீலாவும் எங்க மேல இருந்து தெசலோனிக்கையில இருந்து திமோத்தையும் கொரிந்து சபையில வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பாக்குறாங்க. இப்ப பார்க்கும்போது திமோத்தி வந்து என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட, ஐயா நம்ம ஆரம்பிச்சு வச்ச தெசலோனிக்கையில உள்ள சபை ரொம்ப நல்லா போகுது. எப்படி, நம்ம ஆரம்பிச்சு வச்ச அந்த சபை ரொம்ப நல்லா போகுது, மக்கள் எல்லாம் விசுவாசத்துல நல்லா வளர்ந்து இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் நம்மளுடைய ஊழியத்துக்கு ஒரு காணிக்கையும் கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆண்டவருக்காய் செய்த காரியங்கள் வீணா போகல, நம்ம சொன்னோம், அதை கேட்டு இவர்கள் விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க. என்ன, நம்பிக்கையில கொஞ்சம் ஓரளவுக்கு இல்ல, அது மாத்திரம் இல்ல, அன்புல அவர்கள் வளர்ந்திருக்கிறாங்க. அது எப்படின்னா, சுவிசேஷத்துல நம்மளும் ஒரு பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க விரும்பினதுனால ஒரு காணிக்கையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எங்க இருக்கும்போது, கொரிந்து பட்டணத்துல இருக்கும்போது 52வது வருஷம் முதலாய் புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட ஒரு கடிதம். என்ன எழுதுறாரு, அத்தனை கொரிந்து பட்டணத்துல இருந்து தெசலோனிக்கே பட்டணத்துல உள்ள மக்களுக்கு நீங்க இப்படி செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லக்கூடியதா. நீங்க அந்த 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துல 1வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 6வது வசனமும். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்களை உடன் வேலையாளுமாகிய திமோத்தியை அனுப்பினோம் அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது என்ன, நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், நீங்களும் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க திமோத்தியை உங்கள்கிட்ட அனுப்பிச்சோம் அப்படின்னு. இப்ப 6வது வசனம் வாசிங்க. இப்பொழுது திமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்து எங்களிடத்திற்கு வந்தான்.
உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் உங்கள் அன்பை குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும், நீங்களும் என்னைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்களும் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீங்களும் எங்க பேர்ல ஒரே கரிசனையா இருக்கீங்க, நாங்களும் உங்க பேர்ல ஒரே கரிசனையா இருக்கோம். அப்போ தீமோத்தேயு வந்ததுனால, அங்கிருந்து வந்து இந்த தகவலை சொன்னதுனால எங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய சந்தோஷம். என்ன, இந்த மாதிரி ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு மத்தியில செய்யறாருங்கிறத நாங்க கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார். எங்க தீமோத்தி சொன்ன தகவலை கேட்டு இப்ப என்ன பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், என்ன பண்றாரு, தெசலோனிக்கேயில உள்ள சபைக்கு முதலாக ஒரு கடிதம் எழுதுறார். இதன் மூலமா தான் அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நிறுவிய மற்ற சபைகளுக்கு கடிதம் எழுதினதுனாலதான் இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்க எல்லா நிருபங்களும் இருக்கு. அதற்கு அடிப்படை என்ன? சோர்ந்து போய் இருந்த போது வந்த ஒரு நல்ல செய்தி. நம்ம போட்ட விதை வீணா போகல. அதனாலதான் இந்த தெசலோனிக்கேர்ல இந்த முன் சுருக்கம், நம்ம எப்படி இந்த கடிதம் வந்தது, இந்த சபை எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை புரிஞ்சு கொள்வோம். அதன் மூலமாய் எப்படி இந்த புதிய ஏற்பாடு நம்ம கைகளில் கிடைச்சதுங்கிறதையும் புரிஞ்சு கொள்வோம். இப்ப இது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? முதல்ல இந்த பவுல் இந்த பக்கம் எல்லா பக்கத்திலையும் துன்புறுத்தல், பாடு, ஒரே பந்தாட்டம் தான், எல்லா இடத்துலையும் அடி, எல்லா இடத்துலையும் துரத்தல், ராத்திரியோட ராத்திரியா ஒரு ஊர் மாதிரி ஒரு ஊர் போன எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கும் போது இங்க நம்ம செஞ்ச அந்த ஊழியம் நல்லா போகுது அப்படின்னு கேட்ட உடனே அவர்களை இது பண்ணணும்னு, அதே சமயத்துல என்னன்னா ஒரு கள்ள போதகனையும் உள்ள வந்துருச்சு. என்ன? பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் அவங்க ஊழியம் பண்றது வேற ஒரு நோக்கத்துக்காக பண்றாங்க, ஏதோ உள்ளுக்குள்ள மறைமுக நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன வேண்டியது போச்சு, கடிதம் எழுத வேண்டிய என்ன, இந்த ஒரு கடிதம் எழுத வேண்டியதாகி போச்சு. முதலாவது எழுதுக்காக எழுதினார். முதலாவது தீமோத்தி மூலமா அவர்கள் பெற்ற நல்ல செய்திக்காக எப்படி அவர் மனமகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார் என்பதை அவர்களுக்கு சொல்லக்கூடியதா. ஐயா, நீங்க எல்லா விசுவாசத்திலையும் தேவனுடைய அன்புலையும் வளர்றையும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு, அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய. இரண்டாவது, தான் சுவிசேஷம் பிரசங்கித்த நோக்கத்தையும் அந்த விதத்தையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா இவர் வேற ஏதோ காரணத்துக்காக செய்கிறார்னு சொன்ன குற்றச்சாட்டை இல்லை என்று மறுப்பதற்காக தான் எப்படி உத்தமமாய் தேவனுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு முன்பாகவும் ஊழியம் செய்தேன் என்று சொல்வதை விளக்குவதற்காக. மூன்றாவதா என்ன, அவர் எவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மேல எவ்வளவு பாரப்பட்டு, அவர்கள் எப்படி பாரப்படுறார்களோ அதே போல இவர் எப்படி அவர்கள் மேல் பாரப்பட்டு அவர்களுக்காக இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறதுக்காகவும், அதே சமயத்துல அந்த நாட்கள்ல இருந்த மக்களுக்கு என்னன்னா கிரேக்க பட்டணத்துல உள்ளவங்களுக்கு பூராமே ஒரு 3-4 மனைவி வச்சுக்கிறது ரொம்ப சாதாரணம். அந்த கால நாட்கள்ல பாலிகமி என்று சொல்லக்கூடியதா நிறைய மனைவிகளை வச்சுக்கிறது, இங்க வீட்டுல ஒண்ணு, அங்க ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு, ஆடுறதுக்கு ஒண்ணு, பாடுறதுக்கு ஒண்ணு, வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒண்ணு, பிள்ளை பத்துக்கிறதுக்கு ஒண்ணுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பழமொழியே இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ரொம்ப சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இப்ப என்ன சொல்றாரு, நீ ஒரு மனைவி கூட தான் வாழணும், அப்படி நீ பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியதாகவும், அடுத்தபடியா என்ன, அங்க ஒரே ஒரு பிரச்சனை, செத்தவங்களுக்கெல்லாம் என்ன, மரித்து போனவர்களுக்கு என்ன, இனிமேல் வாழ்க்கை உண்டா இல்லையா, அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை சரி பண்ணக்கூடியதாகவும், கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை குறித்த தவறான உபதேசங்கள் என்ன, ஆண்டவர் வந்துட்டார்னு ஒரு பகுதி, இல்ல ஆண்டவர் வரமாட்டார்னு, இந்த மாதிரி நிறைய தவறுகள், ஆண்டவர் எப்ப வருவார் எப்படி வருவார் குறித்து ஒரு தவறான போதனை வந்ததுனால அதையும் விளக்குவதற்காகவும் எழுதினார். இது போக இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவர்களுக்கு இந்த மரித்தவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் தாங்கள் மரிச்சா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு கொள்றதுக்காகவும், ஆண்டவருடைய வருகையில் என்ன நடக்க போகுதுங்கிற குறிச்ச ஒரு நம்பிக்கையில கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க.
நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசங்கள் பூரம் பார்த்தீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல பார்க்கலாம். மீதி எல்லா கடிதத்துல எழுதும் போதும் இந்த 3 காரியங்களை குறித்து அவர் எப்பவுமே எழுதுவார். ஆனா இவர்கள் என்ன நம்பிக்கையில கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்தவராக அதை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டதுனாலதான் அதை குறித்து சொல்றாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க நோட்ஸ்ல ஒரு ஸ்டூல் படம் போட்டிருக்கு. அதுல 3 கால்கள் இருக்கு. எப்படின்னா அந்த 3 கால்கள் எப்படி ஒரு ஸ்டூல்ல மேல உட்கார்றதுக்கு உதவி செய்யுமோ அது போலதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா இந்த 3 கால்கள்ல ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்ம மீட்டெடுக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசம். தேவன் நம்மேல் காட்டின அன்பின் காரணமாக பாவிகளாய் இருந்த நம்மை இன்றைக்கு ஒரு பரிசுத்தவான்களாய் மாற்றி தம்மை நம்முடைய பிள்ளைகளாய் அழைக்கக்கூடிய ஒரு அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு. மூன்றாவதாக தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் மீண்டும் வருவேன், உங்களை எங்க கொண்டு போவேன்? என்னுடைய பிதாவினுடைய வீட்டிற்கு கொண்டு போவேன். யோவான் 14வது அதிகாரத்துல 1வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, let not your hearts be troubled, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் என்ன அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிட்டு போவேன். இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த 3 திருத்துவ தேவங்களாகிய ஒரு தேவன் அவர் எப்படி நமக்காக செய்கிறார் என்பதை காட்டக்கூடியதா இந்த 3 கால்களும் நமக்கு சரியான லெவல்ல, சரியான உயரத்துல, சரியான அளவுல இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா இருக்கும். விசுவாசம் மாத்திரம் இருந்துச்சுன்னா விழுந்துருவோம், நம்பிக்கை மாத்திரம் இருந்துச்சுன்னா விழுந்துருவோம், அன்பு மாத்திரம் இருந்ததுன்னா விழுந்துருவோம். இந்த 3ம் சரியான அளவுல இருக்கணும். இந்த 3 எதனால இணைக்கப்பட்டிருக்கணும்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியானவர். இந்த 3 தான் இந்த இடையில 3ஐ இணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த 3ஐ இணைக்கக்கூடியது என்ன? ஆண்டவர், அவருடைய குமாரன், பரிசுத்த ஆவியான இந்த 3 தான் இசைவாய் நம்மை இணைத்து அப்படி வைக்கும் போதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பதை குறித்தான் இந்த நம்பிக்கையை குறித்து அவர்களுக்கு சொல்றார். இந்த 1 தெசலோனிக்கர் 4வது 13வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. என்ன? நீ நம்பிக்கை இல்லாதவனாக இருக்காத. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மீண்டும் வருவேன் சொல்லி இருக்கிறாரு. அவர் எப்படி வருவார்? நீங்க 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய 2ஆம் வருகையை குறித்து அவர் எப்படி வரப்போகிறார் அது என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இரவுல வரக்கூடிய திருடனை போல வருவாரு. ஆனா வானத்திலிருந்து வரும்போது தேவதூதர்கள் வருவாங்க, எக்கால சதம் ஊதப்படும். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். நம்ம உயிரோடு இருக்க நம்ம அவரோடு சேர்ந்து வானத்தில் அவரோடு சேர்ந்து எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு உண்மையை இங்கு தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபையில அவர்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்கள் எப்படி விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதே போல நம்மளும் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3லையும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை குறித்தும் இந்த கடிதத்துல ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருப்பாரு. 5வது அதிகாரம் 23வது வசனம் பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த 3 காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய இந்த 3 சொல்லக்கூடிய காரியங்களை இந்த புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த புஸ்தகம், இந்த கடிதத்தின ஒரு சுருக்கமா இந்த கடிதம் எப்படி என்பதை குறித்து பார்ப்போம். 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் 3 அதிகாரங்கள் மொத்தமா பார்க்கும்போது முதல் 3 அதிகாரங்கள்
முதலாவது அதிகாரம் அவரை பற்றி சொல்லக்கூடியதாகவும், இரண்டாவது அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி குற்றமற்றவராக அவர்கள் முன்பாக எப்படி ஊழியம் செய்தார் என்பதை குறித்தும், மூன்றாவது அதிகாரத்துல வந்து சபையை குறித்த பாரத்தை குறித்தும் சொல்லிட்டு, நான்காவது அதிகாரத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருப்பார். நீங்க எபேசியர் புஸ்தகம் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும் நமக்கு. எபேசியர் 6 அதிகாரத்துல முதல் 3 அதிகாரங்கள் என்ன? கர்த்தத்துவத்தை பற்றி இருக்கும். அடுத்து 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம் நாம் எப்படி வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நம்ம அதை குறித்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கோம். எப்படி நடக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும், ஒளியில் எப்படி நடக்க வேண்டும், அன்பில் எப்படி நடக்க வேண்டும், பரிசுத்தத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம ஆழமாக அந்த செய்திகள்ல பார்த்தோம். அதை போல இங்கேயும் வந்து என்ன சொல்றாரு, முதல் 3 அதிகாரங்களோட கடைசி 2 அதிகாரங்கள்ல எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். முதலாவது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல சபையை குறித்து அதனுடைய விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பிற்காக தேவனுக்கும் அவர்களுக்கும் நன்றி செலுத்தி எழுதக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். அடுத்து பவுல் தன்னை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களை அடுத்து முதலாவது அதிகாரத்தில் அந்த பகுதியிலிருந்து 3வது அதிகாரம் முடிவு வரைக்கும் உள்ள காரியங்களை குறித்து பார்க்கலாம். சபை வந்து சுவிசேஷத்தை எப்படி ஏற்றுக்கொண்டது, இது சபை செய்ய வேண்டியது, செய்தவைகளை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, சபை வந்து தெசலோனிக்கையில இருந்த மக்கள் வந்து சுவிசேஷத்தை கேட்டாங்க. அந்த சுவிசேஷத்தை கேட்டவங்க அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது, அவர்கள் விசுவாசத்துல இருந்ததுனால அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகளை அந்த மக்கதோனிய தேசம் முழுவதும் அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் அறியக்கூடிய அளவிற்கு எப்படி பிரசித்தம் பெற்றது. அது வந்து நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடையாளம் என்று சொல்லக்கூடியதாக அதை குறித்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய எல்லா இடங்களிலும் அவருடைய விசுவாசத்தினுடைய நன்மதிப்பு. அதுல 8வது 9 10வது வசனம் வாசிங்களே. முதலாவது அதிகாரத்துல 8வது 9வது 10வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. நீங்க வச்சிருக்க விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்றுச்சு. எப்படி எனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். நல்ல கவனிங்க. ஒண்ணு என்ன, விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புதல், அது முதலாவது படி. அடுத்து அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினைக்கு நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. என்னன்னா, ஒண்ணு, நீ வந்து முதல்ல விக்கிரக ஆராதனையில இருந்த, அதை விட்டுட்டு மனம் திரும்பி நீ ஆண்டவரை நோக்கி வந்துட்ட. ஆண்டவரை நோக்கி வரும்போது என்ன, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் நீ விசுவாசம் வைத்து நீ ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட. ரட்சிப்புக்குள்ள வந்த நீ அதோட இல்லாம அவருடைய 2ஆம் வருகையை குறித்த நம்பிக்கையோடு இருக்கிறங்கிறத உலகத்துல அந்த பகுதியில் உள்ள மற்ற எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு விசேஷமா தெரியுது. இப்ப நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா இது எல்லாருக்குமே இது பிரசித்தமா தெரியணும். எப்படி, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் தெரியணும். அப்படி இருந்தவனா நீ இப்படி மாறிட்ட, எப்படி அந்த பொல்லாதவனா நீ இப்படி மாறிட்ட, கிறிஸ்து. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாறுபாடு உள்ள காரியம். நேற்றைக்கு முந்தா நாள் யாரை கேட்கும் போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த நிறைய வந்து எப்பவுமே சபையிலே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து கடைசி வரைக்கும் சபையிலே உட்கார்ந்து இந்த சீட்டை தான் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படுபாவியா ஒருத்தன் வருவான் பாருங்க, ரொம்ப மோசமா இருப்பான், என்னைக்குமே உதவாத வழியா இருப்பான், இல்ல குடிகாரனா இருப்பான், இல்ல ரொம்ப மோசமா இருப்பான். அவன் வருவான், அவன் வந்த உடனே ஐயோ இந்த ஆண்டவரா, இப்படி ஒரு ஆண்டவரா, மனம் மாறுவான், ஆண்டவரை நோக்கி திரும்புவான். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வான், பெரிய காரியம் செய்வான், எல்லாம் செய்வான். கடைசி வரைக்கும் அசைக்கவே முடியாது, கோந்து ஓட்டுன மாதிரி.
சீட்டு மாறி உட்கார மாட்டான். அதே இடம், அதே இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாங்க அப்படியே தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், அவரை போல நானும் இருப்பேன் சொல்லக்கூடியதா. பாருங்க, ஒரு ஒரு அதாவது என்னன்னா, இது நீங்க எல்லாத்துலயும் பார்க்கலாம். ஒரு மனம் திரும்ப வந்த உடனே அந்த மனம் திரும்புதலுக்கான கிரியைகள் இருக்கும். அந்த கிரியை வந்து ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்துல பார்க்க முடியும். அப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை, வரப்போகிற ராஜாவிற்காய் நான் வாழுகிறேன் என்பதை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுல இருக்கும். உலக காரியங்களை குறிச்சு இல்ல, அவன் வாழ்றது வந்து ஆண்டவருக்காய் வாழுகிறான் என்று சொல்லக்கூடிய, இப்படி இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வெளிய செய்தி கேட்டு அந்த செய்திய ஒரு சபைக்கு கடிதமா எழுதுறார். இப்ப ஆண்டவர் நம்ம சபைக்கு கடிதம் எழுதினார்னா எழுதுவாரா இதே வார்த்தைய? நீங்க எல்லாம் சவுத் ஹாரோல இருக்கிற நீங்க எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல், குமாரனின் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்திலையும் அன்புலை நீங்க பாராட்டுகிற பெருமையை இந்த லண்டன் முழுவதுமே நாங்கள் கேட்க முடிகிறது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, எல்லாம் நீங்க பார்க்கும் போதே தெரியுது. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர்கிட்ட ஒரு படைப்போம். அடுத்து பாருங்க, அடுத்து 2வது அதிகாரத்துல முதல் 8 வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படி போதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருந்து, அவர் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து எப்படி பிரசங்கம் பண்ணார் என்பதை குறித்து சொல்லுகிறார். அடுத்து உள்ள 3 வசனங்கள்ல ஒரு வாழ்க்கையினுடைய முறையை குறித்து சொல்லுகிறார். அடுத்து சபையை குறித்த பாரம், அதாவது அவருடைய விசுவாசத்தை குறித்து 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் அதை குறித்து சொல்றாரு. அடுத்து அவர்கள் தொடர்ச்சியாக எப்படி தேவ அன்பிலே வளர வேண்டும், எப்படி பெருக வேண்டும் என்று சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக எப்படி ஒருத்தன் நடக்கணும், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்றாரு? பரிசுத்தத்துல நடத்துங்கள். எதுல? பரிசுத்தத்துல நடங்க. அதுல என்ன? கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியதாக பரிசுத்தத்தில் நடங்கள் என்று சொல்வதை அங்க சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அதுல நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நிறைய பேர் கேக்குறீங்களா, ஆண்டவருடைய சித்தம் என்ன பாஸ்டர் கேக்குறீங்கல்ல? நிறைய பேர் கடிதம் எழுதி போட்டு ஆண்டவருடைய சித்தம் சொல்லுங்கன்னு கடிதம் எழுதி போடுறவங்க இருக்காங்க, போன் பண்றவங்க இருக்காங்க. இங்க பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? நீங்க எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இனி யாராவது கடிதம் எழுதி போடாதீங்க. ஆண்டவர் சித்தம் கேட்கணும்னா 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இது சபைக்கும். அதுல என்னன்னா, அதனுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா, காம விகாரங்களுக்கு விட்டு விலகி நம்ம எப்படி ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். என்ன முதலாவது என்ன சொல்றாரு? எல்லாரும் பரிசுத்தத்துல நடங்க. 2வது அன்புல நடங்க. நடக்க வேணும். நடக்கிறதுனா காலையில மார்னிங் வாக் கிடையாது. தவறா புரிஞ்சுக்கல. நடக்கணும்னே நடக்கிறேன் பாஸ்டர் அப்படி இல்லை. அதாவது நம்மளுடைய நடவடிக்கைகள் அப்படி காட்ட வேண்டும். அதுதான் நடக்கிறதுங்கிறது. நீங்க உடனே இது என்ன நடக்கத்தான் சொல்றாரு, ஓகே பரிசுத்தம் போட பிடிச்சு நான் நடந்துறேன் டெய்லி 1 கிலோமீட்டர், அப்படி இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு? அன்புல நடங்க. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். அது மாத்திரம் இல்ல, அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன? யோக்கியமா நட. அதுல யோக்கியமா நடமா சொல்லும் போது முதல்ல என்ன சொல்றாரு? வெளியே இருக்கிறவங்க மத்தியில யோக்கியமா நட. எப்படி? வெளியே இருக்கிறவங்க, நம்ம தெரியாதவங்க மத்தியில இருக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்க மத்தியில உள்ளதுக்குள்ள ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டிட் கேமரா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீங்க பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் நிறைய ஜோக்கு ஏதாவது செய்வாங்க. அதுல இப்ப எனக்கு ஒரு ஃபார்வர்டு வந்தது, நான் பார்த்தேன், வீடியோ காட்டியிருக்கலாம், அதை எடுத்து வைக்கல. என்னன்னா, ஒரு போன உடனே ஒரு ஏடிஎம் மிஷின்ல ஒரு கார்டு நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏடிஎம் மிஷின்ல ஒரு கார்டு போட்ட உடனே அந்த ஏடிஎம் மிஷினே அப்படியே திறந்துரும். திறந்த உடனே நிறைய எல்லா பணமா வந்துடும். உடனே பைலருக்கு எடுத்து எல்லாத்த பணத்தை அள்ளி வைப்பான். அப்போ ஒரு லேடி வந்து அதுல இருந்து எனக்கு ஒரு கட்டு கொடுனதும், ஓ முடியாது
அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். கடைசியில் அந்த லேடி சொல்லுவாங்க, பாரு கேமரா வச்சிருக்கோம், அது சும்மா இது வந்து ஜோக்குக்காக வச்சதுன்னு. எல்லாரும் நீங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம போன 2 வீக்ஸ் முன்னாடி லெஸ்டர் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் அந்த ஆட்டோமேட்டிக் செக் அவுட் இருக்குல்ல, நம்மளா போய் செல்ஃப் செக் அவுட் இருக்கு இல்லையா, அந்த இது பூரா என்ன பண்ணுதான், நம்மள நிறைய பேரை திருடர்களா மாத்துதான். ஸ்டடி. அதாவது இதுவரைக்கும் திருட்டுத்தனமே பண்ணாதவங்க 50% திருட்டு கூடிருச்சான் அதுல. என்ன பிடிபட்டதும் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்களாம், முதலாவது இந்த பொருள் எப்படி என் பையில வந்துச்சுன்னே தெரியலங்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே தப்பு பண்ணதே கிடையாது. நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி யாருமே அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணது கிடையாது. என்ன யாரும் பார்க்கலன்னா போடு, உள்ள எடுத்து போட்டுரு. யார பாக்குறாங்களா இல்லையா, உள்ள எடுத்து போட்டுரு. இப்படி செய்யக்கூடிய காரியங்கள் 50%, 2 மடங்கு திருட்டு ஜாஸ்தி ஆயிருச்சான் சூப்பர் மார்க்கெட்ல. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டில இருந்து ஸ்டடி எடுத்தவங்க, அந்த செல்ஃப் செக் அவுட்டை எடுத்துருங்க, ஏன்னா மக்களை வந்து திருடர்களாக மாற்றக்கூடிய காரியமாக இருக்குன்னு. யோக்கியமா நடனா எங்க முதல்ல யோக்கியமா எங்க நடக்க சொல்றாரு, வெளியில நீ முதல்ல மற்றவர்கள் முன்னாடி யோக்கியமா நட, அடுத்து வேலையில நீ செய்யற வேலையில. மேனேஜர் பார்த்தா ஒரு மாதிரி வேலை. இது எங்க இருந்து வருது, வீட்டுல இருந்து வருது. எப்படி, பையனை படிக்க சொல்லும் போது முன்னாடி புஸ்தகம் வச்சு படிச்சானு, இப்ப கம்ப்யூட்டர் வச்சு இல்ல ஐபேட் வச்சு படிக்கிறான். என்ன பண்றான், 3 விண்டோ திறந்து வச்சிடறான். அம்மா பார்க்கும்போது ஒரு விண்டோல படிக்கிற மாதிரி இருக்கான், அடுத்த உடனே அங்க போன உடனே டபக்குன்னு அந்த விண்டோவை கீழே இறக்கிடுவான், அடுத்த விண்டோல யூடியூப் பார்ப்பான், இல்ல அவனுக்கு வேணிய ஏதோ கார்ட்டூன் பார்க்கறது, இதை பார்க்கறது. இப்படியே வளர்ந்து வர்றவன் என்ன பண்றது, ஆபீஸுக்கு போனது இதே வேலை. லண்டன்ல கிரிக்கெட் நடக்கும்போது ஆபீஸ்ல எல்லாரும் கிரிக்கெட் பார்த்தாங்க. அது வந்து ESPNலயே பெரிய ரெக்கார்டு. போன சம்மர்ல கிரிக்கெட் நடக்கும்போது அவ்வளவு பேரு ஆபீஸ்ல உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், நடக்கிறது இல்ல. என்ன, அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து யோக்கியமா நட, யார் பார்க்கறாங்களோ இல்லையா, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, நம்பிக்கையில நட. இது வந்து அவர்களுக்கு, இந்த தெசலோனிக்கே சபையில இருந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன, செத்து போனவங்களை குறிச்சு ரொம்ப கவலை. அவங்க எல்லாம் என்ன ஆனாங்களோ, பரலோகம் போவாங்களோ போக மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடை. அப்ப என்ன சொல்றாரு, மரித்தவர்களை குறிச்சு நீ மற்றவர்கள் மாதிரி கவலைப்படாத. அடுத்து, கிறிஸ்து திரும்ப வரும்போது நாமும் மரித்தோருடன் உயிரோடு எழும்போம். அந்த 15 இருந்து 18 வரைக்கும் அந்த 3 வசனங்களை வாசிங்க. எல்லாருக்கும் நல்லா கொஞ்சம் சத்தமா எல்லாரும் காது கேட்க நல்லா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நல்லா கேளுங்க, 2000 வருஷம் போயிருச்சு, உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரைன்னா செத்து போனவங்க. நித்திரைன்னா நம்ம ஊர் நித்திரை இல்ல, சரியா? ஏன்னா நாங்க இந்தியன் தமிழ்ல சொல்லும் போது நித்திரை அடைந்தாருன்னா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். நீங்க மோசம் போயிட்டாருன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது வந்து நீங்க வழக்கத்துல வந்து நீங்க நித்திரைன்னு சொல்றீங்க, நல்லா நித்திரை அடிச்சிங்களான்னு கேட்பீங்க. இது நித்திரைன்னா போயிருச்சுன்னு அர்த்தம் இது. சரி, நித்திரை அடைந்தவர்களை நாம் முந்திக்கிறது இல்ல. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அந்த பக்கம் ஏஞ்சல்ஸ், ஆர்க் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படியே இறக்கையோடு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. எக்கால சத்தம், சோஃபார் ஊதப்படும், பயங்கர ஒரு சத்தம். வாசிங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் பக்கத்துல இருக்கவங்களை பாத்துக்கோங்க. உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு அப்படி போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது ஒரு அருமையான காட்சி. அப்படி எல்லாம் அப்படி லெவிடேட் மாதிரி அப்படி சைன் அப்படி மேல போக, என்ன ஒரு அந்த எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காட்சி. நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரே திடீர்னு ஒரே சோஃபாரு, ட்ரம்பட், அப்படியே ஏஞ்சல்ஸ், ஆர்க் ஏஞ்சல்ஸ் எல்லாம்
அப்படியே வானத்துல இருந்து கீழே இறங்கி டமால் டமால்னு கல்லறை ஓப்பன் ஆகி எல்லாரும் அப்படியே மேல எந்திரிச்சு போகும்போது நம்மள அப்படியே மேல அப்படியே போனோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே போய் ஆண்டவரோட அப்படியே இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் வருவேன், உங்களை கூட்டு போவேன். இத தெசலோனிக்க சபைக்கு அப்பவே சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, இந்த நம்பிக்கையில கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்பவும் அதே தான் சொல்றான். அங்க வெள்ளை குதிரை ஓடிச்சு, மஞ்ச குதிரை ஓடிச்சு, அந்த இது தெரிஞ்சது அது தெரிஞ்சதுன்னு சொல்லி கலகம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துல இதே தான் செஞ்சான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, டேய் நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதன் வருவான், எல்லா தேவதூதர்களோட வருவாங்க, முழக்கங்கள் உண்டாகும், அப்பொழுது மரித்தவர்கள் எல்லாம் முதல்ல வருவாங்க, அதற்கு பின்பாக உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதுக்கப்புறம் என்றென்றைக்கும் அவரோட இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். அந்த நம்பிக்கையில நட. ஏன்னா நம்ம அங்கே வாழ போறோம், தேவனோடு எப்போது இருக்க போறோம். அடுத்து என்ன சொல்றாரு, ஒளியிலே நடவுங்கள். நம்ம எதுல நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால நம்ம வெளிச்சத்துல நடக்கணும், நம்ம அந்தகாரத்துல நடக்க கூடாது. ஏன்னா கர்த்தருடைய நாள் எப்படி வரும், இரவுல திருடன் வருவது போல வரும். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கும் பகலுக்கும் நம்ம புத்திரராய் இருக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைக. அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலில் இருக்கக்கூடிய மக்கள். அதனால நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள்ல நடக்கணும்னு சொல்லி. அடுத்து கர்த்தர் ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே ஏற்படுத்தி இருக்கிறார். இதை மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க நல்ல வலியுறுத்தி சொல்வார். அதை வாசிங்க, 9-11 வசனம் வரைக்கும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. என்ன, நம்ம உயிரோட இருந்தாலும் சரி, நம்ம அவர் வர்றதுக்கு முன்னாடி மரிச்சிட்டாலும் நமக்கு என்ன தெரியணும், நம்மளை அவரோடு சதா காலமும் உயிரோட இருப்பதற்காகத்தான் அவர் மரிச்சு நம்மளை ரட்சித்து கொண்டார் என்கிற அந்த வெளிச்சத்துல, அந்த உண்மையினுடைய வெளிச்சத்துல, அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல நம்ம எப்போதும் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து என்ன, கீழ்ப்படிதலில் நடவுங்கள். இது எல்லா சபையிலையும் பிரச்சனை. என்ன, கீழ்ப்படிதல்ல நடக்கிறது. என்ன, முதலாவது என்ன சொல்றாருன்னா, நமக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்களை மதித்து நடப்பது. இது என்னன்னா, இன்றைக்கு வந்து இந்த மற்றவர்கள் நமக்கு மேல உள்ளவங்களை மதிச்சு நடக்கிறதுங்கிறது வந்து நம்ம கிட்ட குறைந்து கொண்டே வருகிறது. சமுதாயத்துல குறைந்து கொண்டே வருகிறது. பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு மதிச்சு நடக்கிறது குறையுது. நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு மதிச்சு நடக்கிறது குறையுது. எல்லாமே எதுக்கு பயந்து இப்போ நடக்கிறோம், பணத்துக்கு ஒண்ணுக்கு தான் பயந்து நடக்கிறோம். ஏன் தெரியுமா, இப்ப எல்லாம் வந்து ஸ்பீடு கேமரா வந்தவொடனே ஏன் பிரேக் பிடிக்கிறீங்க, ஃபைன் வரும். ஏன் பார்க்கிங்ல தப்பா நிறுத்த மாட்டேங்கிறீங்க, ஃபைன் வரும். அதனாலதான். வேற இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லுங்க, ஓடிடுவான். அப்ப எல்லாமே என்னன்னா, இந்த மாதிரி நம்மளை எது பாதிக்குமோ அதுக்கு மாத்திரம் தான் பயப்படுறோம், வேற எதுக்கும் பயப்படுறது இல்லை. அதனால இந்த ஒழுங்கின்மை என்பது ரொம்ப அதிகமாக போயிருச்சு. ஆனா அங்க என்ன, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு, நமக்கு மேல உள்ளவங்களை, அது உங்களுடைய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப ஆர்டரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று. அடுத்து என்ன சொல்றாரு, ஒருத்தர் மேல் ஒரு அக்கறை காட்டி வாழக்கூடிய மக்களா இருக்கணும். அடுத்து 16-18 வரைக்கும் சொல்லும் போது, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் செவிங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு. கடைசி அடுத்த 19-24 வரைக்கும் சொல்லும் போது, ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாரும் எப்படி தூய்மையாக்கப்படுவது என்பதை குறித்து சொல்லுகிறார். அடுத்த 5வது அதிகாரத்துல 25-28 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல என்ன சொல்றாரு, முதலாவது பவுல் என்ன சொல்றாரு, தனக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை குறித்து நம்ம ஹோம் குரூப்ல பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கிலீஷ்ல இருக்குது, நம்ம தமிழ்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பண்ணி அந்த இது வரும். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம சபைகள்ல இல்ல நம்ம பைபிள்ல உள்ள வார்த்தைகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சபையை வந்து அவருக்காக வேண்ட சொல்லி தான் வேண்டிக்கிட்டார். எப்படி, சபை நிறுவன போதகராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு,
எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லா கடிதத்திலும் எழுதுறாரே ஒழிய உங்களுக்காக நான் என்ன ஜெபம் பண்றேங்கிறாரு. உங்களுக்கு வந்து ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கட்டும், ஆண்டவரை நீங்க அறிகிற அறிவுல வளருங்க, ஆண்டவரை நீங்க அறிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு வந்து ஆண்டவரை இன்னும் அறியக்கூடிய காரியங்களை செய்யுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கொண்டு நடக்கக்கூடிய காரியங்கள் வரட்டும்னு சொல்லிதான் அவர் ஜெபிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஜெபிக்கவான்னு என்னைக்குமே எழுதல. நீ அந்த இது பூரா அந்த செய்தியை பூரா எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும், யூடியூப்ல இருக்கும். ரெண்டாவது இங்கேயும் வந்து என்ன சொல்றாரு, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் தைரியமாக பயமில்லாமல் பிரசங்கம் பண்றதுக்காக எனக்காக ஜெபிங்கள். எபேசியர் 6:19-20 அதுலயும் சொல்றாரு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன சொல்றாரு, சகோதரரை எல்லோரும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்தி ஒருவரை ஒருவர் நீங்க வந்து தேற்றுங்கள் என்று சொல்றார். ஏன்னா எல்லாம் வந்து அன்புல நிறைஞ்சிருக்கீங்க, எல்லாம் வந்து ஒரு சகோதரத்துவத்துல வாழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி இந்த கடிதத்தை எழுதி இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இது என்ன, முதலாக எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு நிருபம், ஒரு கடிதம். இதை எடுத்துட்டு போய் அங்க போய் சொல்றாங்க, இதுதான் முதலாக அங்கு சபைகளுக்கு கடிதம் என்று எழுதப்பட்டது. இன்றைக்கு இந்த கடிதத்திலிருந்து நம்ம சபைக்கு நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியும்? அன்றைக்கு முதலாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு சபைக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இன்றைக்கு நம்ம சபைக்கு இந்த கடிதத்தின் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக கர்த்தரை வந்து அவருடைய அன்பிற்காக தான் நம்ம சேவை செய்யணுமே ஒழிய பணத்துக்காக இல்லை. ஏன்னா அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு 2000 வருஷத்துக்கு முன்பாக. இன்றைக்கும் நிறைய ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கம் வந்து ரொம்ப அருமையா அற்புதமா இருக்கும். ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். நிறைய பேர் பணம் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஊழியக்காரர்கள் நல்ல தொடங்கப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களும் இன்றைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. நிறைய ஊழியங்கள்ல பார்க்கிறோம். ஒருத்தர் 2 பேர்ல நம்ம ஒருத்தரை தப்பு சொல்றதுக்காக சொல்லல. நிறைய ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக சொன்னேன்னு சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு வந்து பரம்பரை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்க்கக்கூடியவர்களாயும் வீணா போகக்கூடிய காரியங்களை நம்மளே கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப என்னன்னா இந்த அடிப்படையை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை வந்து சேவிப்பதை எதற்காக செய்யணும்? அவர் பாராட்டின அன்பின் நிமித்தமாக தான் நம்ம செய்யணுமே ஒழிய பணத்திற்காக செய்யவே கூடாது. அதனாலதான் நம்ம சபைகள் எந்த சபையிலையுமே யாருமே வந்து சம்பளம் எடுக்கக்கூடாதுங்கிறத வந்து இன்றைக்கும் அதை நம்ம பிரதானமா கடைபிடிக்க சொல்வதற்கு காரணம் இதுதான். ஏன்னா இன்றைக்கு வந்து சபை சின்னதா இருக்கு, ஓகே கொஞ்சம் போல சம்பளம் எடுக்கலாம், அடுத்து சபை பெருசாக பெருசாக பாஸ்டர் பெருசாகி போயிடுவாரு. அப்புறம் அவருக்கும் ஆண்டவருக்கும் சபைக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர் என்ன ஒரு கார்பரேட் கம்பெனி சிஇஓ மேல போயிடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது 2 காரியங்களை சொல்றாரு இங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது என்ன சொல்றாரு, 7வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 1 Thessalonians chapter 2 verse 7 வாசிங்க. 7வது வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் நடந்து கொண்டோம். நல்ல கவனிங்க. அதாவது ஒரு சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் பால் கொடுப்பது போல எப்படி அந்த பிள்ளைய பராமரிப்பாலோ அதை போல நான் உங்களை பார்த்து கொண்டேன். யாராவது இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க, யாராவது உங்க பிள்ளைகிட்ட காசு வாங்கி பால் கொடுத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. யாரும் செய்யறது இல்லை, நம்ம யாருமே செய்யறது இல்லை. இதை ஆங்கிலத்துல சொல்லும் போது அழகா போட்டிருக்கு, நர்சிங் மதர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. நர்சிங் மதர், நர்ஸு மதர், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கலாம். நர்ஸ் என்னத்துக்கு செய்வா? என்ன எல்லாம் சோசியல் சர்வீஸா பண்றாங்க, காசுக்காக பாப்பா. ஆனா அம்மா எப்படி? அன்புக்காக நிற்பா. ஆஸ்பத்திரியில உங்க பிள்ளைய கொண்டு போய் சேர்க்குறீங்க, ஆஸ்பத்திரியில உங்க பிள்ளை சுகம் இல்லாம இருக்கு. நர்ஸ் என்ன பண்ணுவா? அந்த 8 மணி நேரம் பிள்ளைய பார்த்துக்கிடுவா. அதுல பிரேக்ல போகும்போது போன் எடுத்து
சாப்பிட்டுக்கிட்டே பாய் ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை வேற யாருக்கிட்டயோ நல்லா கொஞ்சி பேசிட்டு சாயந்தரம் டியூட்டி முடிஞ்சோடனே சினிமாவுக்கு போகலாம், சாப்பிட போகலாம், எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து பிள்ளைக்கு என்ன மருந்து பண்ணுவோம் போடுவா. ஆனால் அம்மா பிள்ளை சுகம் இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடுவாளா? இல்லை சினிமா போகிறத பற்றி பேசுவாளா? எதை பற்றியாவது கதைப்பாளா? கிடையாது. ஏன்? அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே என் பிள்ளை, என் பிள்ளை. அதைத்தான் சொல்றாரு. அடுத்து 11வது வசனம் வாசிங்க அதே அதிகாரத்துல. மேலும் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும். பாருங்க, புத்தி, தேறுதல், எச்சரிப்பு. புத்தி சொல்லணும், அவனை ஆற்றி தேற்றி வழி நடத்தணும், எச்சரிக்கவும் செய்யணும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த எச்சரிப்பை மறந்துடுறோம். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தா அன்புன்னு நினைச்சிட்டு முட்டாள்தனமா நிறைய பேர் செய்யறதும் உண்டு. எச்சரிக்கை தவறவே கூடாது. பிள்ளைக்கு வேண்டதை வாங்கி கொடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா எச்சரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம எச்சரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதை கண்டிப்பாக செய்யணும். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார், நான் தன் பிள்ளையை எப்படி பார்த்துக்குறானோ ஒரு தகப்பன், அதை போல நான் உங்ககிட்ட இருந்தேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன், என் பிள்ளைங்கிட்ட நான் காசு வாங்கிட்டா வளர்த்தேன்? நீங்க யாராவது அப்படி வளர்க்குறீங்களா என்ன? ஆனா இந்த நாட்டுல பிள்ளைகளை வளர்க்கறது காசு கொடுத்து ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன? பாஸ்டர் பேரண்ட்ஸ். வெரி குட். இன்னைக்கு பாஸ்டர்ஸ் நிறைய பேர் பாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. பாஸ்டர்ஸ் என்ன? காசுக்காக ஊழியம் பார்க்கறது. அது செய்யக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் இதை 2 உதாரணத்தை சொல்லி, நான் எதற்காக உங்களுக்கு ஊழியம் பார்த்தேன், ஒரு பால் கொடுக்கிற தாய் போல நான் உங்களுக்கு பார்த்தேன், ஒரு பிள்ளை தன் தகப்பன் போல நான் பார்த்து கொண்டேன், அதை போல நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருப்போம். நீங்க எங்க காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த சபையில இருக்கீங்க, நாளைக்கு நீங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரனாய் ஒவ்வொருத்தரும் ஒரு சபை ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அதான் ஆண்டவருடைய விருப்பமோ. அப்படி போகும்போது நீங்க எல்லாம் அப்படியே இருக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. 2வது, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்துக் கொள்வது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், வருவேன், திரும்ப வருவேன்னு. தாமதிக்கிறார் என்று பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார். தாமதிக்கிறார் என்று நீங்கள் எல்லாரும் இருக்க வேணாம். ஏன்னா தேவனுடைய நாட்கள் ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமம். அதனால நமக்கு தெரியாது, அவர் வருவாரு, திருடனை போல வருவார் என்று இங்கேயும் சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? திருடனை போல அவர் வருவார்ன்றாரு. திருடன் சொல்லிட்டா வருவான்? லெட்டர் போட்டு வருவானா, இமெயில் போட்டு வருவானா? வருவான். எப்போ வருவான்னு தெரியாது. அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அலாம் போட்டு உட்காந்துருப்போம். ஸோ அதனால நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா, அவர் வருவார். ஆனா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையை குறித்து சொன்ன நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றினவர். 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்களையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதனால அவருடைய வருகையை குறித்து நம்ம எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. அதனால நம்ம என்ன இருக்கணும், அவர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அதனால வருவார்னு. உங்கள எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அப்படி இல்லைன்னா மறுபடியும் இன்றைக்கு 1 தெசலோனிக்கர்ல அந்த 4வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இருந்து 15ல இருந்து நீங்க 20வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா மறுபடியும் நீங்க அந்த நம்பிக்கையில வளர்த்தி கொள்ளுங்க. அப்பொழுது அவருடைய வருகையை குறித்து நம்பிக்கையோடு இருக்க முடியும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அப்படித்தான் தெசலோனிக்க சபையை உறுதிப்படுத்தினாரு. அதை போல நம்மளும் நம்மை உறுதிப்படுத்தி கொள்வோம். 3வதாக, உங்களுடைய கிறிஸ்டியன் வாக் எப்படி இருக்கிறது? நீங்க எப்படி நடக்கிறீங்க? பரிசுத்தத்துல நடக்கிறீங்களா? அன்புல நடக்கிறீங்களா? யோக்கியமா நடக்கிறீங்களா? நம்பிக்கையில நடக்கிறீங்களா? ஒளியில நடக்கிறீங்களா? கீழ்ப்படிதல்ல நடக்கிறீங்களா? ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது இந்த மாதிரி நடங்கிறாரு. இன்றைக்கு நம்மளும் அதை மாதிரி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள், நிறைய வசனங்கள் உண்டு, அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆனா அதுல 2 வசனங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரியம். நான் சொன்னது போல 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே
தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய். அதனாலதான் நமக்கு எந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாறி வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ரெண்டாவது, அந்த மீதி வசனங்கள் நீங்க வாசிச்சவங்க. அடுத்து 1 தெசலோனிக்கர் 5:16 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, 16வது வசனம் என்ன சொல்லுது? சில வேளைகளில் சந்தோஷமாய் இருங்கள், சில நேரங்களில். எப்படி? பரவாயில்ல, எல்லாம் முழிச்சிருக்கீங்களே. எப்பொழுதும் முடியுமா? முடியணும். நீங்க ஆண்டவரை நன்றாக வளர்ந்து, ஆண்டவர்ல வளர்ந்து வளர்ந்து வந்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயான்னு ஒரு பாட்டு பாடுவோம். என்ன கிறிஸ்துராஜா பாடுவோம் இல்லையா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. அது பாடுறதுக்கு சுகமா இருக்கு ஐயா? இல்ல, வசனம் அதுதான். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அடுத்து என்ன? இடைவிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன? நீங்க நன்றா, நீங்க யாக்கோபு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா என்ன? சங்கீதங்கள்னால பாட்டு பாடு. ஒருத்தன் சோர்வா இருந்தா என்ன? ஜெபம் பண்ணு. ரொம்ப சிம்பிள். சந்தோஷமா இருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாட்டு பாடு. மனசு சரியில்லையா, உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. ரொம்ப அருமையான காரியம். என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ரெண்டாவது சித்தம் பாருங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னு கேக்குறீங்கல்ல? முதல் சித்தம் சொல்லிட்டாரு, 4:3 சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அடுத்து என்ன? ஆவியை அவித்து போடாதிருங்கள். இட்லி அவிங்க, ஆவியை அவிக்காதீங்க. என்ன? ஆவியை அவித்து விடாதீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கேட்டு கீழ்ப்படியாமல் போய்விடாதீர்கள். ஆண்டவர் சொல்ற காரியங்களை கேட்டு, ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார், அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக வாருங்கள் என்று. அப்ப நீங்க இந்த 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துல சோர்வடைந்திருந்து போது அங்கு நடந்த அவர்களுடைய நற்சாட்சி அவரை உற்சாகப்படுத்தி, ஒருவேளை இந்த காரியம் நடக்கலைன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு ஊழியம் பார்த்திருப்பாரு, எவ்வளவு சபைகளுக்கு கடிதம் எழுதியிருப்பாருன்னு தெரியல. ஏன்னா இதற்கு பின்பாக அடுத்து எங்க போனாரு? எபேசு சபைக்கு போனாரு. அங்க எபேசு சபையில இருந்தா மீதி எல்லாருக்கும் கடிதம் எழுத ஆரம்பிச்சாரு. ஒருவேளை இதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து 2 தெசலோனிக்கர் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அது ஒரு 6 மாசத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு கடிதம் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. இந்த கடிதம் போன உடனே அந்த ஒரு கட்டாயம் வந்தது. அதனால அடுத்த வாரம் வரும்போது 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் படிச்சுட்டு வாங்க. அந்த புஸ்தகத்தை எப்படி வாசிக்கிறது குறித்து நம்ம பார்ப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.